கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி வாழ்த்துக்கள். தேவன் தாமே நாம் ஒவ்வொருவரும் இந்த பாதுகாத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். இப்பொழுது கூட கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஜெபிக்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. ஆமென். அப்பா ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். இப்பொழுது கூட வார்த்தைக்காக நம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். வார்த்தை என்ற மன்னாவினால் எங்கள் ஆத்மாவை திருப்தியாக இயேசுவின் நாமத்தில் செபித்து செய்யப்படுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது ஜீசஸ் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட ஆதார வசனம் மத்தேயு 24 அதிகாரம் 42வது வசனம். மத்தேயு 24 அதிகாரம் 42வது வசனம். உங்கள் ஆண்டவர் இந்த நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். அல்லேலூயா. உங்கள் ஆண்டவர் இந்த நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். ஆமென். இங்கே எப்படி விழித்திருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. பின்னாடி திருடன் இந்த நேரத்தில் தான் வருவான்னு தெரிஞ்சா நம்ம தூங்குவோமா? கண்டிப்பாக தூங்க மாட்டோமே. அதுபோல தான் திருடனை போல வருகிறேன். ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இந்த நாழிகையிலே, இந்த மணி நேரத்திலும் படல, இந்த நாழிகை, ஆமென், இந்த நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? விழித்திருங்கள். ஆமென். இங்கே சரீரத்தை குறித்து விழித்திருங்கள். இது ஆவிக்குரிய விழித்திருக்கிறது. ஆமென். ஆத்துமா விழித்திருக்கிறது. சூழலுக்கு சொல்லுவாங்க. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், நான் முத்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது. அப்போதான் சொல்லுவா, என் கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். அல்லேலூயா. அப்போ அவளுக்கு எப்படி, அவள் தூங்கும் பொழுது கூட அவளுக்கு நேசருடைய சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா, அவள் இருதயம் என்ன செஞ்சுச்சுன்னா விழித்திருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு கூட இந்த நாட்களில் கூட ஏன் விழித்திருக்கணும்? நாட்கள் பொருளாதாரில் இருக்கிறபடியா நம்ம என்ன செய்யணும்னா காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். அல்லேலூயா. ஏன் விழித்திருக்கணும் அப்படின்னா, இதிலே மத்தேயு 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களையை விதைத்துவிட்டு போனான். ஆமென். அப்போ நம்ம ஆத்துமா ஏன் விழித்திருக்கணும்? ஆமென். நம்ம ஆத்துமா ஏன் விழிப்பா இருக்கணும்? அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றேன், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதும் பரிசுத்தநாமத்தையே ஸ்தோத்திரி, ஆத்துமாவை ஸ்தோத்திரிக்க வைக்கிறான். ஆமென். ஆத்துமா எப்பொழுதும் துதிச்சுக்கிட்டே இருக்கணும் கர்த்தரை. அல்லேலூயா. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். கோதுமைக்குள், ஆமென், களைகளை ஒவ்வொரு போடையும் நம்ம கவனிக்கும் பொழுது, ஆமென், நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். விதைத்து விட்டு போனான். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கலாமா? மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் அதில் டீட்டெயிலாக எழுதப்பட்டிருக்கு எப்படி இங்கே வந்து கலை வந்துச்சுன்னு சொல்லி. ஆமென். பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பாக இருக்கிறது அப்படின்னா, நிலத்தில், ஆமென், முக்கியம், தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறது. தன்னுடைய நிலத்தில் நல்ல விதையை விதைக்கணும். ஆமென். இதுதான் நிலம். ஆமென். ஆமென். இருதயம் தான் நிலம். நமக்கு தெரியுது எல்லாமே. ஆமென். இதுதான் அதான் இது ஒரு கோதுமை. இந்த நிலத்தில் அந்த கோதுமை மணி, ஆமென், அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவார், கோதுமை மணி நிலத்திலே விழுந்து செத்ததையாய் மிகுந்த பலனை கொடுக்கும். இல்லையா? நம்மளாம் கோதுமை மணியாக தான் அப்போ பார்க்கறதுனால தன்னுடைய அம்பாரத்தை என்ன செய்கிறாருன்னா நன்றாய் விளக்கி கோதுமைகளை என்ன செய்வாருன்னா அந்த அம்பாரத்தில் சேர்க்கிறார். பதரையும் அவியாத அக்கினியும் சுட்டரிப்பார். இல்லையா? இப்போ இங்கே தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது பரலோக ராஜ்யம். இப்போ மனுஷன் நித்திரை பண்ணியில் அவருடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். இப்போ ஒரு நிலம் இருக்குன்னா நம்ம என்ன செய்வோம்? கோதுமை மணிகள் அடுத்து தூவி போவாங்கல்ல.
அப்படி தூங்கும் பொழுது நிறைய நம்ம பார்த்துருக்கோம் கிராமங்களில் களை எடுப்பாங்க. அநேக ஸ்திரீகள் வந்து அதிகாலையிலும் மாலையிலும் களை எடுப்பாங்க. அந்த களை எடுத்தாதான் அந்த நிலத்தினுடைய சத்துக்கள் எல்லாமே அந்த பயிருக்கு போகும், நல்ல விளைச்சலை கொடுக்கும். இது இந்த உலகத்திலாமே. இப்போ இந்த நிலம் என்ன செய்யணும்னா எப்படி ஆகும், எப்படி கலையோடு இருக்கும் பொழுது அதுவும் என்ன எழுதும், கோதுமைகளுக்குள் நாங்கள் எழுதப்படணும். அது நிலம்தான், நல்ல விதை தான், நல்ல விதைகளை நாங்கள் எழுதணும். விதையை இல்லையா? அப்போ அதுதான் ஓமை இருக்குல்ல, சில விதை அப்படிதான் கற்பாறைகள் இருந்தது, சில விதைகள் இருக்குல்ல. இப்போ இந்த விதைக்குள்ள, நல்ல விதைக்குள்ள, கோதுமைக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா களை வந்துருச்சு. இல்லையா? அதை நான் இப்படி இருக்கிறேன், நிலங்களுக்குள்ள இங்கே ஒரு வேலை போடப்பட்டிருந்தாலும் கோதுமைக்குள் அப்படிங்கிறதுனால நான் என்னை கோதுமையாக வச்சுக்கிறேன். நான் என்னை கோதுமை மணியாக வச்சுக்கிறேன். இந்த கோதுமைக்குள்ள, இந்த கோதுமை மணிக்குள்ள என்ன வருதுன்னா களை வருது. எப்போ களை வருதுன்னா நான் நித்திரை பண்ணும்போது, நாத்துமா நித்திரை பண்ணும்போது. இல்லையா? அங்கே தான் சொல்லப்பட்டிருக்கு, மனுஷர் நித்திரை பண்ணுகையில் நம்முடைய சத்து வந்து என்ன செய்யறான், கோதுமைக்குள் கலைகளை விதைத்து விட்டு போகிறோம். கோதுமைக்குள், கோதுமை நம்ம ஒருமையில் எழுதப்பட்டிருக்கோம்ல, வீட்டம்னு எழுதப்பட்டிருக்கு. இல்லையா? ஆனால் கலைகளை இந்த உலகம் துன்மார்களுக்குள் விடப்பட்டிருக்கிறது. ஒரு கலையில் நிறைய கலைகள், பொய், களவு, திருட்டு. ஒரு உதாரணமாக சொல்லாமே, நான் பொய் சொல்லும்போது ஆத்மா கலைகள் பரிசுத்தம் துக்கப்படுத்துவேன். நான் திருடும் பொழுது பரிசுத்தம் துக்கப்படுத்துவேன். இப்படி சின்ன காரியமான பெரிய காரியமான ஆத்மா கவனமாக விழிப்போடு எச்சரிக்கையாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாதபடிக்கு அதை விலக்கி அவருக்கு பிரியமாக செய்யும் பொழுது அங்கே கண்டிப்பாக அவர் அம்பாரத்தில் என்ன சேர்த்தாங்க. இப்போ இந்த கோதுமைக்குள்ளே என்ன வந்துருச்சு, கலை வந்துருச்சு. எதனால்? நான் தூங்கினதுனால. இல்லையா? நான் நித்திரை பண்ணதுனால, என் ஆத்மா நித்திரை பண்ணதுனால, அது விழித்திருக்காமல் இருக்கிறதுனால எனக்குள்ளே என்ன வந்துருச்சு, கலை வந்துருச்சு. அதான் அவங்க கேட்குறாங்க, எஜமான் நான் வந்து இந்த கலையை பிடிக்குமா அப்படிலாம் கேட்பாங்க. இல்லை நீ கலையை பிடிக்கும்போது கோதுமையும் வந்துடுவானா என்ன செய், நீ வந்து ரெண்டுமே வளரட்டும், அது அறுக்கிற காலம் வரும்ல, அப்போ முதலாவது நம்ம என்ன செய்யலாம், அந்த கலையை பிடிங்கி அக்கினிக்கு அதை என்ன செஞ்சிடலாம், சுட்டு வச்சிடலாம். இல்லையா? இப்போ கூட அப்படிதான். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கப்போ, அந்த கோதுமைக்குள்ள கலைகள் இருக்கும் பொழுது அப்போது அந்த கோதுமையால் என்ன செய்ய முடியாதுன்னா பலன் கொடுக்க முடியாது. அது தன் எஜமான் விரும்புகிற அந்த காரியத்தை தர முடியாது. இல்லையா? அதே நல்ல கோதுமை மணி 30, 60, 100 மணி பலன் கொடுக்கும். இல்லையா? அந்த நாட்களில் கூட நம்ம எப்படி இருக்கணும், விழித்திருக்கணும்னா இந்த கோதுமைக்குள்ள என்ன வரும்னா கலைகள் வந்துடும். அதான் நமக்கு சுற்றி தான் இருக்குது, சீரியல் இருக்குது, வாட்ஸ்அப்பில் தேவையில்லாத காரியங்கள், ட்விட்டர்ங்கிறாங்க, இன்ஸ்டாகிராம்ங்கிறாங்க, எத்தனையோ காரியங்கள் தேவையில்லாதது. இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறத விட தேவையில்லாத காரியத்துக்கு பயன்படுத்துகிறாங்கல்ல, அதில் நம்ம என்ன செய்யக்கூடாது, நேரத்தை வீணாக்கக்கூடாது. இல்லையா? பரியாசக்காரத்தில் உட்காரக்கூடாது. இல்லையா? நம்மளுடைய நேரம் யார் கூட கற்றுக்கூட மட்டுமா. இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது அது மிகுந்த பலன் கொடுக்கும். சாதாரணமாக ஒரு பேங்க்கில் போய் ஒவ்வொரு மாதமும் நம்ம கையில் கிடைக்கிற ஒரு அமௌண்ட்டை நம்ம போகும்போது 3 வருஷம் கழிச்சு பார்த்தா எவ்வளோ ஒரு அமௌண்ட் நம்ம கையில் இருக்குல்ல. அந்த பேங்க்லேயே, இந்த உலக காரியத்திலேயே இப்படி இருக்குன்னா, அந்த பரலோகத்தில் நம்மளுடைய பலம் மிகுதியாக இருக்கணும்னா அப்பா கூடவே செஞ்சுருக்கணும். அவருக்கு பிரியமானது, சிறிய காரியமான பெரிய காரியமான அது என்ன செய்யணும்னா அவருக்கு பிடித்தமாக இருக்கிற விசேஷமாக மாற்றமா நித்திரை பண்ணிடவே கூடாது. இந்த கோதுமைக்குள்ள கலைகள் வந்துடவே கூடாது. அதனால் நம்ம கவனமாக அந்த கலைகள் உள்ளே போகக்கூடாது, சத்துரு விதைக்கக்கூடாது. நம்ம கவனமாக எச்சரிக்கையாக இருக்குது. நிறைய விஷயங்கள் உண்டு. லூக்கா 21:36, மார்க்கு 13:35, 36 வாசித்து பார்த்தீங்கன்னா விழித்திருங்கள். ஏன் நம்ம எச்சரிக்கையாக நம்ம தூங்குறோமா, இல்லை ஆத்மா விழித்திருக்கணும். இந்த சூழல் இதே போல் நான் தூங்கினேன், ஆத்மா விழித்திருந்தது. இல்லையா? ஏன்னா மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் தூங்கிட்டாங்க. நமக்கு தெரியும். மத்திய 25 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு, 103 ஸ்திரீகள், 104 கன்னிகைகள் என்ன செய்கிறாங்க, 10 பேருமே என்ன செய்கிறாங்க, மணவாளன் வர தாமதித்த பொழுது அவர்கள் எல்லாரும் நித்திரை
ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, தூங்கிட்டாங்க. நாட்களே அப்படிதான். இயேசு வரப்போகிறார் எங்கே வர்றாரு, 2000 வருஷமாக வரான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் அசட்டை பண்ணுற கூட்டங்கள் உண்டு. ஆனாலும் நம்ம எப்படி இருக்கணும், விழித்திருக்கணும். ஏன் விழித்திருக்கணும்? நமக்குள்ள கலை வரக்கூடாதுன்னா நம்ம விழிப்பாக இருக்கணும். நம்ம ஆத்மா எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கணும். அது மாத்திரமல்ல, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுறாங்க. எங்களுக்கு தான் எழுதப்பட்டது மத்திய 26:42. அது என்ன பண்ணுறது, ஆவி உற்சாகம் உள்ளது. ஆவி நம்ம ஆவி துதிக்கும். ஆனால் மாம்சம் வலுவினம் உள்ளது. இந்த மாம்சம் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்திரீகள் எடுத்துக்கிட்ட எத்தனை வேலைகள், எவ்வளோ வேலைகள் இருக்குது. வேலைகள் நிமித்தமாக நமக்கு சோர்வு பலவீனம் வரும். அது நேச்சர் தான். அதனால அப்போ சொல்லுவார், 1 மணி நேரமாக விழித்திருந்து ஜெபம். ஏன்னா அவன் பேரே சோதனைக்காரன். அவன் சோதிக்கிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சோதிச்சவனே அவன் பேர் சோதனைக்காரன் தான். மத்திய 4:3 எழுதப்பட்டிருந்தது இல்லையா? இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நான் அவங்க கோதுமை மணியா என்ன செய்யணும்னா, அப்பாவுக்கு நான் இது 30, 60, 100 வரம் கொடுக்கணும்னா எனக்குள்ள கலை இருக்கக்கூடாது. எனக்குள்ள கலை இருந்தால் அது சாவி விதைன்னு சொல்லுவாங்க. இந்த உலக மக்கள் சொல்லுவாங்க, அந்த விதையில என்ன இல்லைன்னா உயிர் இல்லை, அந்த சாவி விதை. அதை பதவி அதை தூத்தி விட்டுருவாங்க. ஆனால் கோதுமைக்குள்ள அந்த தெளிப்பான கோதுமையாக இருக்கும் பொழுது அது கண்டிப்பாக 30, 60 வரம் கொடுக்கும். ஆனால் நம்ம என்ன செய்யணும், அப்போ நம்ம நித்திரை பண்ணால் நமக்குள்ள கலை வந்துடும். அதனால் நம்ம ஆத்மா என்ன செய்யணும், விழிப்போடு இருக்கணும், விழித்திருங்க. அந்த வார்த்தையை நம்ம செபிக்கல. அவன் நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவன் நாமத்தை ஸ்தோத்திரி. அவன் செய்த இந்த வார்த்தையின்படி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தில் கொடுக்கிறோம். விழித்திருந்து அந்த ஸ்தோத்திரம் அப்பா, விழித்திருந்து எச்சரிக்கையாக இருக்கு. எஜமான் வரும்பொழுது நாங்கள் விழித்திருக்கிறவரை காணப்படும். அந்த பரம காணானை சுதந்திரிக்கும்படியா எங்களை அந்த ஆவி விழித்திருக்கும்படி, ஆத்மா விழித்திருக்கும்படி தேவன் எங்களுக்கு வெள்ளனை தருவீராக எங்களை அபிஷேகம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபித்து செய்வோம். நல்ல பிதாவே. Hallelujah. Praise God. God bless you.